ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான எல்லாருக்குமே பிடிச்ச, அதாவது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உருளைக்கிழங்கு அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த உருளைக்கிழங்கை வாய்வு தன்மை இல்லாமல் நல்ல ஒரு மட்டன் வறுவல்லாம் எப்படி செஞ்சோம்னா கொஞ்சம் தளன்னு எப்படி இருக்குமோ அதே சுவையில் இந்த வீடியோவில் போய் நம்ம நல்லா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க அந்த வீடியோ போய் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் நான் வந்து 12 வகையான பொடி வகைகளும் இன்ஸ்டன்ட் மாவு வகைகளும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப் டீட்டெயில் உங்களுக்கு தரேன். அதில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொரியர் மூலியமாக உங்கள் வீட்டுக்கே உங்கள் வீடு தேடி வரும். அந்த பொருட்கள் எல்லாம் நல்ல சேஃப்டியாக உங்களுக்கு வரும். அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சமைச்சு கொடுத்துட்டு அது எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ வந்து இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். இப்போ 2 இனுக்கு கருவேப்பிலை, நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை நல்ல நீள வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துடலாம். பாருங்க, ஒரு 1/4 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இதுலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அப்போ உருளைக்கிழங்குல இருக்கிற வாய்வு தன்மையை எடுத்துரும், டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு நல்லா போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு உதக்கியாச்சு. இதில் வந்து சின்ன தக்காளியாக இருந்தால் 3 போடுங்க, பெருசாக இருந்தால் 2 போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா 1 நிமிஷம் மட்டும் தட்டை வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம். பாருங்க, இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா தக்காளியை மசிய விட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உருளைக்கிழங்குலாம் போட்டோம் அப்படின்னா தொக்கும் நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த தொக்கை வச்சுட்டு சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பாருங்க, நான் ஒரு 300 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கை குக்கரில் வச்சு 2 விசில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு உங்களுக்கு தேவையான சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க. இதையே இதில் போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் எதுவுமே நான் வந்து போட்டு தாளிக்கலை. ஏன்னா இது நம்ம வீட்டு மட்டன் மசாலாவில் எல்லாமே போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எதுவுமே சேர்க்கலை. இப்போ பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா இருக்குல்லையே அதை போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம காரத்தை பொறுத்து கூடவோ குறைக்கவோ பார்த்துக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகணும். அப்போ தான் இந்த காரம் ஃபுல்லாக இந்த உருளைக்கிழங்குல பிடிச்சி உருளைக்கிழங்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு ஊற்றினீங்கன்னா போதும். சரிங்க, இப்போ என்ன பண்ணலாம், கொஞ்சமாக மல்லி இலையும் தூவி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுலாம். இப்போ தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத நான் சொல்கிறேன். பாருங்க, நல்ல வறுவல் வந்து நல்ல ஜம்முன்னு சூப்பராக உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். பாருங்க, இன்னைக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு வறுவல் நல்ல மட்டன் மசாலாம் போட்டு நல்ல ஜம்முன்னு அட்டகாசமாக செஞ்சுருக்கோம். இது வந்து நல்ல பசங்களுக்கு வந்து லெமன் ரைஸ்க்கு, புளி சாதத்துக்கு, தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வச்சு கொடுங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவே நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீதி இருக்க உருளைக்கிழங்கு வச்சு நல்ல சாதம் போட்டு கிளறி டிஃபன் பாக்ஸ்க்கு வச்சு கொடுத்தோன்னு வைங்களேன், பசங்க வந்து எல்லாமே ஒரு சாதம் கூட வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து நார்மலாக நம்ம எப்பயுமே செய்கிற உருளைக்கிழங்கு மாதிரி இல்லாமல் இது வந்து நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு வறுவலை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.